உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நம்ம நார்மல் சப்பாத்தி மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு ரொம்ப பெருசாகவும் உருட்ட வேண்டாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக உருட்டி எடுக்கணும் அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தால் போதும். அடுத்து ஒரு பேனில் 6-7 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்மளோட இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று ஒட்டாமல் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். இது 2-3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வெளியே தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் இதில் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணினது உள்ள சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுறலாம். அடுத்து இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்குது, அதனால இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி மசிய வரைக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பால்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.